ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜே ஃபார்மிங். இன்றைக்கான ஃபுல் வீடியோ என்னென்னா, நம்ம ஈவினிங் ஒரு கதை பார்க்குறோம். ஈவினிங் வரதாங்க நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஜில்லுன்னு கிளைமேட்டு, அது போக வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் அது போக விட்டால் நம்ம காலையில் டைமு நம்ம நடுவெயிலெலாம் வேலை பார்க்கலாம் நம்மளும் செட் ஆகாதுங்க. அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்க்குறீங்களா, வெங்காயம் தாங்க ஊனிகிட்ருக்கோம். நம்ம சின்ன வெங்காயம் ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயம் எப்படி எடுத்தோம் என்ன எதுங்கிற ஃபுல் ஷார்ட்ஸும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்கும், என்ன செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஐடியாவோட தான் ஒரு பாத்தி மட்டும் ஃபுல்லாக சின்ன வெங்காயம், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக சின்ன வெங்காயம், ரைட் சைடு ஃபுல்லாக மிளகு செடி வச்சுருந்தோம். மிளகு செடி மீன்ஸ் நம்ம மிளகா செடி தான் அப்படி சொல்லுவோம். நம்ம மிளகா செடி இதோட இந்த இடத்துல நெட்டு இதோட பார்த்திங்கன்னா 8 நாள் ஆகுதுங்க. 8 நாளுக்கு நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி டைமில் ஏதோ செடி செத்துருந்துச்சு அப்படின்னாவே அந்த இடத்துல செடியெலாம் வாடி போயிருக்கும். அதுமாதிரி மோஸ்ட்லி நம்ம செடி எதுவும் அவ்வளோ சாவலை. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பச்சை செடி கப்புன்னு அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் நம்ம அவரைக்கொட்டை ஊனியிருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு. அதோட ஷார்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஊன ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு வெங்காயம் தான் ஊனிட்டுருக்கோம். எந்த நேரமும் அப்படியே பார்த்து ஊன வேண்டியதான். இது ஒரு செகண்டரி பிளான் தான். இது 1/2 ஈல்டு அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான். மிளகாய் செடியை ஸ்டார்டிங் டு எண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மாதம் எடுத்துக்கோம். நம்ம செடி பார்த்துக்கிறது பொறுத்து தான். அது வரைக்கும் நம்ம இந்த சைடு சும்மாவே இருக்குமில்ல, அதெல்லாம் சரி. வெங்காயம் நம்மளுது ரொம்பவே மிச்சமாக இருந்துச்சு. ஒரு 2 கிலோ தான் எடுத்துகிட்டு வந்துடணும். அதில் ஒரு 1 கிலோ தான் ஊனிதான், மீதி 1 கிலோ இருந்துச்சு. சரி, இது ஒரு பிளானாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி தான் ஒரே ஒரு பாத்தி ஊனணும். வீட்டில் சொன்ன இந்த மாதிரி தான் ஊனியிருக்கேன்னு, இதே மாதிரி எல்லாம் ஊனியிருந்தாங்க. சரி, அந்த பிளானுக்கு ஃபுல்லாக வந்துட்டோம். இதே மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஊன வேண்டியதான். பாருங்கள், இன்னும் எவ்வளோ வெங்காயம் தெரியுமா இருக்குது. அந்த வெங்காயம் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதான். அதுபோக நம்ம செடி வச்சதுலேருந்து ஒரு 2 நாள் 1 நாள் விட்டு மழை கொஞ்சம் பெஞ்சிட்டே இருக்குது. அதிகமாகவும் இல்லை, கனமாகவும் இல்லை, லைட்டாக மீடியமாக பெஞ்சிட்ருக்கு. அதனால் சேறு பிரச்சனை இன்னுமே இருக்குது. இந்நேரத்துக்கு நம்ம 2வது தண்ணி மிளகாய் செடிக்கு கட்டியிருக்க வேண்டியது. ஆனால் மழை பெஞ்ச நாள் கட்டல, இன்னுமே சரியாரமாக இருக்குது. இது அடுத்தபட்சம் பார்த்திங்கன்னா களிமண். அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தக்க வச்சுக்கும். அதுவும் போக வெயிலும் அவ்வளோ அடிக்கிறதில்ல. வெயில் அடிக்குது, அப்புறம் மோடை போட்டுக்குது, வெயில் அடிக்குது, மோடம் போட்டுக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ நவம்பர் மாதம்னால பனி அதிகமாக இருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் மண் காய விடாது. அப்படியே பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அப்படியே ஊனிட்டே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாத்தி ஊனிட்டோம். இதோட பார்த்திங்கன்னா 4வது பாத்தி. அந்த பக்கம் 5, 6 இன்னும் மொத்தமாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 பாத்தி போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பாத்தி கிட்ட ஊனியாச்சு. இந்த பக்கம் 3 பாத்தி, அந்த பக்கம் மின்னியே போனக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 பாத்தி. அப்படியே ஊனிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 5வது பாத்தி ஊனிட்டுருக்கோம். இன்னொரு 3 பாத்தி இருக்குது. ஃபுல்லாக ஊனி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட்லாம் தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தாங்க நம்ம வீடியோ பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம தீவன கட்டை போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் பின்னாடி அதிலேருந்து எடுத்த ஈல்டே தான் திருப்பியும் எடுத்து நம்ம நடவு செய்கிறோம். நம்ம மோஸ்ட்லி விற்கிறதுக்கு ஒரு பக்கம் ஏதாவது பண்ண மீன்ஸ் ஃபார்மிங் பண்ணாலும் அதை வீட்டுக்கு ஒரு 100% செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 5% வீட்டு தேவைக்கோசரம் தான் செய்வோம். மீதி 95% தான் விற்பனைக்கோசரம் செய்வோம். அதில் 5% இந்த டைம் ஒரு 10% மாறிடுச்சு. இந்த இடத்துல மோஸ்ட்லி தீவன கட்டை தான் போட்டிருந்தோம். அதோட ஷார்ட்ஸு வீடியோ எப்படி எடுத்தோம், எப்படி அழித்தோம், என்ன பண்ணோம், எப்படி ஓட்டினங்கிற ஃபுல் வீடியோவுமே இருக்கும். என்ன செக் பண்ணி பாருங்கள். அதை முடிச்சுட்டு இது அப்படியே கரம்பு கடை விட்டுருந்தோம். சரி, இந்த கரம்பு கடை ஓட்டி முடிச்சு இப்போ ஏதோ பண்ணணுக்கோசரம் தான் இந்த வேலையை பார்க்குறோம். எதனால் வேறு எதுவும் பண்ணலை பார்த்திங்கன்னா தீவன கட்டை தான் போட்டிருந்தோம். தீவன கட்டை போட்டு கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுங்க. அதுக்கோசரமே பார்த்திங்கன்னா இது பண்ணியிருந்தோம். தீவன கட்டை அழிச்சு முடிச்சுட்டு சரி ஒரு வழியாக வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முடிக்கிற ஆரம்பிச்சாச்சு. இப்போ மிளகாய் செடி நம்ம எடுத்துனோம் அப்படின்னாவே அடுத்து ஒரு டைம் இல்லை 2 டைம் சோளம் வரைப்போம். சோளம் விரைச்சிட்டு அப்படிங்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கேப் வந்துடும். 1 இயருக்குள்ளே நம்ம பின்னாடி போட்டுக்கிற கட்டை பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிச்சிக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பின்னாடி இருக்கிற கட்டை எடுத்து இப்போ மிளகாய் செடி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் நடவு செஞ்சுருங்க.